ஹலோ மக்களே 640வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட் பார்த்தா ப்ளீ பிளாக்ல உள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சு. லூஃபி வந்து பெல்லமியை பார்க்குறான். நீ நல்லா போராடுனான்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. வயலட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சாஞ்சி கூட இருந்தால அவ ஒன்றும் அவனை பார்க்கக்காண்டி அவன் கூட சேரதுக்காண்டி ஒன்றும் வரல. பிளாக் ஃபுட் சாஞ்சி உன்னை லாக் பண்ணதாண்டா நான் வரையே செஞ்சேன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறா. சாஞ்சி எப்படின்னு பார்த்தா பூட்டை போட்டு லாக்கும் பண்ணிட்டாவா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ட்ரஃபலகர்ல தான் காட்டுறாங்க. அவனும் வந்து சீசோரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போய்கிட்டு இருக்கான். கிரீன் பீட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வராங்க. பார்த்து இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. செடி எல்லாமே வேற லெவலா இருக்கு. இதுதான் கிரீன் பிட்டான்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கான் ஊசப். பிளான்ட்ஸ்லாம் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க என்னெல்லாம விலங்குகள்லாம் அங்க இருக்கு. டே ஜோக்கர் நான் இங்கே தாண்டா இருக்கேன், என்னை காப்பாத்தி கூட்டு போடான்னு சொல்லிட்டு சீசர் கத்திக்கிட்டு இருக்கான். டே அந்த சவுத் சைடு முதல்ல நீ பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை அங்கதான் விட போறோம் 3 மணிக்கு அப்புறம். அதனால உன்னை கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ண வந்து சேருவான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. டே அங்க பாருடா நேவி ஷிப் வந்து உள்ள ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊசப். பார்த்து ஒரு நேவி ஷிப் உள்ள மாட்டி கிடக்குது. உன்னை ரோபின் பாக்குறா. அங்க இருக்க மரத்தை யாரோ வெட்டிருக்காங்க. ஆனா அது இப்பதான் வெட்டிருக்காங்க. அதனால புதுசா தான் இருக்குன்னு சொல்றாவா. வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு நினைக்கேன். ஆனா அது ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இல்ல, துரு பிடிச்ச மாதிரி இல்ல. அப்ப புதுசா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நேவி இங்க வந்திருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அப்பனா நான் வந்திருக்கிறது வந்து நேவிக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சீசரா கத்துறான். ஒரு போட்டு போடுறான் உசப்பு. கத்தாம வாயை முடிடுறான்னு சொல்லிட்டு டே நான் ரொம்ப வாண்டடான பேசண்டா, நான் கையில மாட்டிக்கிட்டோம்னா என் கதையை முடிச்சிருவாங்க நேவி எல்லாருமே, அதனால நீ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான் சீசர். டே ஜோக்கர் முந்தி மாதிரி இப்போ வந்து வாரலாடும் கிடையாது. இப்போ வந்து அவன் ஒரு பைரட் ஆயிட்டான். அவன் கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு சீசரா கத்திக்கிட்டு இருக்கான். உசப் தலையில ஒரு போடுறான் கத்தாமரடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோபின் பக்கத்துல ட்ரஃபலகர்லா பக்கத்துல வாரா. நேவி இங்க வந்திருக்காங்களா, நீ எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் அவன். நான் இது நேவி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லா. அதுக்கப்புறம் ட்ரஃபலகர்லா பழச யோசிச்சு பாக்குறான். ஸ்மோக்கட்ட பேசினதை நான் கிரீன் பிட் ஏரியாக்குங்கிறது போக போறேன். முகிவரா ஒண்ணு நான் ஹேண்டில் பண்ணலடா, அவன் தாண்டா என்னை ஹேண்டில் பண்றான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சீசரை கத்திக்கிட்டு இருக்கான். டே இந்த மிஷன் அபார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் நேவியோட எதிரி தான்டா, நான் இப்போ முகிவரா கூட குரூப் போட்டிருக்கேன், நான் எப்படிடா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே நீ எதுவும் பண்ணாதீங்கடா விட்டுருக்கடான்னு சொல்லிட்டு சீசரா கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரஃபலர்ல ஸ்டார்ட் பண்றான். டே எல்லாம் என்ன 15 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிரும், அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரோபினையும் உசப்பையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட் முதல்ல நல்லபடியா செக் பண்ணுங்க அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிவிங்கன்னு சொல்றான்ல. டே நேவி எதுக்குடா இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. ரோபினும் உசப்பும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்க என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் சொல்லிட்டு உசப்போ பயந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த காடை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உசப் நல்ல விளையாடா நீ என் கூட வந்தேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறான். என்னை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு அவனும் பயந்து ஓடி வந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் பொறுமையா தான் நடந்து போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்து சடனா இடிச்சு விழுறான். டேய் முகிவரா இது நீங்க தானான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வர வருது. நம்மளை எவன்டா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா நேவி உள்ளதான் இருக்காங்க. டே நீங்க சரண்டர் ஆயிருங்க, முகிவரா அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க நேவி எல்லாருமே. டே நான் ஒன்னும் முகிவரா கிடையாடா, என்னோட பேர் லியோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. நேவி சொல்லிச்சு எவன்டாடா பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. டே நாங்க நேவி சோல்ஜர் இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அப்பனா உங்க வெப்பனை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. நீங்க யாருன்னு வெளியே வாங்க இல்ல சுட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கு மேல சுடுறானுங்க. பார்த்தா குட்டியை எவனோ ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். வந்துட்டு சடனா அங்க இங்கே குதிச்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நேவிட்டு இருக்க ஒவ்வொரு பொருளையும் திருடிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பேண்ட் ட்ரெஸ் கன்னு எல்லாத்தையும் தூக்குறானுங்க அவனுங்க. யார் வாராங்கன்னே தெரியல, அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கானுங்க. ஜெட்டு வேகத்துல வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க எல்லாத்தையும் புடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. இந்த வில்லன் ஹியூமன்ஸுக்கு வந்து நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு எவனோ வந்து பயம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சடனா மில்னோ ஃப்ளோர் கேம்போடோ ஃப்ளோர்னு சொல்லிட்டு சடனா ரோபின் ஒரு ஆட்டத்தை போடுறா. பார்த்தா எதையும் ஒன்று புடிச்சிட்டாவா. டே இது வந்து சின்ன பர்சன்ஸா இருக்காங்கடா, யாரோ சின்னதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்மளால வந்து எதையும் ஒன்று பிடிச்சி வச்சுட்டா. என்னை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா குட்டியே ஏதோ ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரெஸ் ரோசாக்குள்ளதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. ஜோரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வருது. லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜோரோக்கு வந்து வழியே தெரியாது. அவன் என்னடா அவன் பாட்டுக்கு வந்த இடத்துல சுத்தி வரான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. டே நீ போறது எல்லாமே தப்பான வழின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ உடம்புக்குள்ள இருந்து ஒரு குட்டியே ஏதோ ஒரு பொண்ணு வாரா. என்னோட ஸ்வாட கூடன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காமிச்சு இருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜோரோ ஸ்வாட் எடுக்கும் போது யாரோ அவனை பிடிச்சி தள்ளி இருந்திருப்பாங்க. அவன் மேல ஒரு பெரிய மூட்டையும் வந்து விழுந்திருந்திருக்கும். ஹியூமன்ஸ் எல்லாருமே நீ பார்க்க போறாங்க, தேவையில்லாம ஏன்டா சண்டைக்கு வந்த, நான் இங்க இருந்து ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஜோரோ மூலம் ஒரு குட்டியே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. என்னை விட்டுருங்க சார்ன்னு சொல்றா. பார்த்தா நம்ம ஜோரோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டான். யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு முட்டாளு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. நீ தான் அந்த ஃபேரிஸான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் டோண்டா ட்ரைப்ல இருந்து வாரேன், என்னோட பேர் வீக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாங்கெல்லாம் லிட்டில் பீப்புள்னு சொல்றா. என்னைய பாத்தீங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. நான் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்றாவா. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு நேரம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை சாப்பிடலாம், நான் போக போறது எது செய்ய போறதில்ல, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஜோரா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால முடியாதுன்னு சொல்றாவா. பிக் ஹியூமன்ஸ் நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாவா. சடனா
சடனா ஜெட்டு வேகத்துல ஓடலாம்னு நினைக்கிறா. சடனா சரிஞ்சு கீழே விழுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜோரா கேக்குறான். என் காலோ பிறண்டுருச்சு, என்னால இப்ப ஓட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு தரையில குத்துன்னு குத்துறா. என்னடா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, தரையெல்லாம் உடைக்கான்னு சொல்லிட்டு ஜோரா செதறிட்டான். இனி என் கமாண்டர்கிட்ட நீங்க கூட்டு போக முடியுமா, இதுக்கெல்லாம் தப்பு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என் கத்தியையும் திருடிட்டு என்னையும் வேலை எவரியன்னு சொல்லிட்டு ஜோரோவா கத்துறான். இந்த கிரீனரி ஐலாண்டை பாதுகாக்க வேண்டியது எங்களோட வேலை, நாங்கெல்லாம் ஃபேரிஸ், பிக் ஹியூமனுக்கு நாங்க ஒரு ஹெல்ப்பா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ என் கத்தியை திருடிட்டு என் வேலை வேற வாங்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கான். ரொம்ப உங்கள்கிட்ட புலம்பிட்டேன், நான் ஸ்கவுட் யூனிட்ல இருந்து வாரேன், டாங்கியோட்டோ ஃபேமிலிக்கு நான் ரிப்போர்ட் வர பண்ணணும், என் கமாண்டர்கிட்ட சொல்லணும், இதான் என்னோட சான்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டாங்கியோட்டோ ஃபேமிலிக்காரங்களை பார்த்தேன், முகிவர ஷிப்பை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஜோரோ சதுரதான் பார்த்தா ஜோரோ இருக்க கப்பலை தான் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஏகப்பட்ட விஷயத்தை அவட்டு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தெரியாம உளறிட்டேன்னு சொல்லிட்டு கத்துறாவா. நானும் முகிவர குரூல ஒரு ஆளுதான் சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். அவ தரையை குத்தி என்னன்னு பார்த்தாங்க இருக்கு பில்டிங்கே உடச்சு தள்ளிட்டா. சடனா ஜோரோ அந்த பொண்ணை பிடிச்சி தூக்குறான். உண்மையை சொல்லு ஃபேரிஸ், உண்மையிலே டாங்கியோட்டோ ஃபேமிலி சன்னி அட்டாக் பண்றாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா அது சீக்ரெட் தான், ஆனா அதை நான் பார்த்தேன்னு சொல்றாவா. என்னடா இது டிரான்ஸ்பார்டர் ஸ்டைல் வர இல்ல, நான் இப்ப இருந்து நம்ம ஆளுகளை வர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. நான் சன்னி கப்பலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான். என்னை ஃபிளவர் ஃபீல்டு இடத்துல நீங்க இறக்கி விட முடியுமா, நான் உங்களுக்கு கடலுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் கடல் நோக்கி போக போறேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். சார் நீங்களே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்றா. சடனா அந்த பொண்ணை வர தூக்கிட்டு போறான். பட் டாங்கியோட்டோ ஃபேமிலிக்காரங்க வந்து எங்களோட மூவ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ, ஆமா நாங்களும் உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்புறம் டொஃப்ளமிங்கத்துக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றாவா. ஐயோ இது சீக்கிரட் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவங்களும் அவங்களுக்கு எதிரியா தான் இருக்காங்கன்னு நினைக்கேன். ஃபிளவர் ஃபீல்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வழி சொல்ல அது தப்பா போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சடனா என்னன்னு பார்த்தா கொலிசியத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சி பிளாக்ல சண்டை ஆரம்பிக்க போகுது. டான் ஜியன்ஜோ தான் கட்டுறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. களத்துல இறங்க போறேன், காரப்பு சன்னு கதையை முடிக்க போறேன், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு தயாராருன்னு சொல்லிட்டு டான் ஜியன்ஜோவை கத்திக்கிட்டு வராரு. தாத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இங்க வச்சு இவங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க, உள்ள போய் நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்ன பார்த்தா நம்ம லூஃபி மேலதான் இருக்கான். பார்த்தா பயந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த ஓல்டு கை வேற ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்குதாரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாஞ்சியை தான் காட்டுறாங்க. அந்த வயலட் பொண்ணு வந்து நம்ம சாஞ்சியை லாக் பண்ணி வச்சிருக்கா. யாரை பாக்குறனோ அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துருவேன்டா பிளாக் கலருக்கு சாஞ்சி. இப்போ கதையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா சாஞ்சி அடின்னு அடிச்சு ரத்தத்துல கிடக்குறான். பார்த்தா எல்லாரும் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. நீ உமன்ட்ட எல்லாமே வந்து சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதுதான் உன்னோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ ரத்த வெள்ளத்துல சாஞ்சி கிடக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வயலட் பொண்ணு அவனை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா வயலட் வந்து ஒரு அசாசின் ட்ரைபிள் ஆர்மில இருக்கவா. பார்த்தா டாங்கியோட டொஃப்ளமிங்கோ ஃபேமிலிக்கு தான் வேலையை பாக்குறா. உன்னை பாக்கே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்க அழகாட சிஸ்டர் பியூட்டியை பார்த்து நீ மயங்கி விழுந்துட்டியடா, ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வயலட் நீ போய் சொல்றேன்னு சொல்றான் சாஞ்சி. எங்க சிஸ்டர் உன்ட்ட நடிச்சாடா, நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உன்னோட மென்மையான மனசை நான் பார்த்தேன், அது ஒன்றும் பொய் கிடையாது, அது உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாஞ்சி. இதெல்லாம் எப்படி நீ என்கிட்ட சொல்லுவ, நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல வாரா. நீ இவன் கூட இருக்குன்னு ஆசைப்படவே இல்லை, அப்படிதானே வயலட்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டே இருக்கான் சாஞ்சி. டேய் உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு காலை தூக்கிட்டு ஒரு மிதிக்கிறா. அடிச்சு அடியில சாஞ்சி ஏர்ல பறந்து போய் விழுறான். நீ ஒரு முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. தப்பிச்சு போகணும் தானடா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் கிளார் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன், இதை வச்சு நான் எல்லாரும் மனசையும் நான் கண்டுபிடிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன் மைண்டை ஃபுல்லுமே நான் செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர் லாவும் முகிவராசும் எங்க இருக்காங்க, ட்ரெஸ்ரோஸ் எல்லாம் எந்த ஏரியால இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மள செக் பண்ண ஆரம்பிக்காவா. அவன் பிளானை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளார் ஃப்ரூட்டை வச்சுட்டு பாடியை செக் பண்ண ஆரம்பிக்கா. அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சிருவாவா. அந்த பவரை யூஸ் பண்ணி பீப்பிங் மைண்ட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. சடனா மைண்ட்ல உள்ளது அப்படியே கண்டுபிடிக்கிறவா. கண்டுபிடிச்சு ஷாக் ஆகுறா. இவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு செதறிட்டா. பொண்ணுகளை மத்தி மட்டும் தான் யோசிக்க, வேற எதையும் யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. உன்னோட உண்மையான பர்பஸ் தான் என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னடா இப்படிப்பட்டவனாடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் உன்னை பார்த்தோன்னே உன்னைய பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான் சாஞ்சி. நீ என்னதான் சொன்னாலும் நீ நல்ல மென்மையானவா, நீ அழுவுற பொண்ணு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசுறோன்னு இந்த பொண்ணுகள் செதறிட்டா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவ அழ ஆரம்பிக்கிறா. அதோட இப்படி சொல்லி சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.